மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் 30ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கரோல் பீட்டர், குஜராத், இந்தியா. தலைப்பு: உப்பினால் சுவையூட்டப்பட்டது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. நான் ஒரு சாக்லேட் கேக் தயாரித்து தேநீர் நேரத்தில் பரிமாறினேன். ஒருவரும் ஒன்றும் சொல்லவில்லை. நான் சிறிது சாப்பிட்டேன், ருசியாக இல்லை. உப்பை மறந்துவிட்டீர் என்று என் கணவர் சொன்னார். செய்முறையை திருப்பி பார்த்தேன். சிறிதளவு உப்பு சேர்க்கவும் என்ற குறிப்பை கவனிக்க தவறிவிட்டேன். இனிப்பு பதார்த்தங்களுக்கும் உப்பு தேவை. அதை போலவே எமது உரையாடல்களும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சுவையூட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு உரையாடலுக்கும் தனித்துவமான அணுகுமுறை இருக்கிறது. நாம் பழகியவருடன் எமது சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளும் நேரங்களில் அன்பாகவும் தைரியம் அளிப்பதாகவும் பேசுவது முக்கியமானது. அதற்கு ஓர் அழகான உதாரணத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் தருகிறார். ஏதென்ஸ் நகரில் பல விக்கிரகங்களை கண்டு மனம் குழம்பினாலும் அவர்களுடைய தேவ பக்தியை அவர் புகழ்ந்து பேசினார். பல தேவர்களுடைய விக்கிரகங்களுடன் அறியப்படாத தேவனுக்கு என்றெழுதப்பட்ட பலிபீடம் கிரேக்கர் அறிந்திராத கிறிஸ்துவே என்று ஆரம்பித்து நற்செய்தியை கிரேக்க மக்களுக்கு அறிவித்தார். அவருடைய உரையாடலில் புகழ்ச்சி என்ற உப்பு சேர்க்கப்பட்டிருந்தால் பலர் அவர் பேசியதை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் பேசுவதை அன்புடனும் சமாதானத்துடனும் பேசும்போது மற்றவர்கள் பொறுமையாக கேட்பதை காணலாம். ஜெபம். அன்பான பரலோக தகப்பனே, மற்றவர்கள் உங்களை அறியத்தக்கதாக நாங்கள் பேசவும் செயல்படவும் உங்கள் வழிநடத்தலை தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: மற்றவர்கள் இயேசுவை சந்திப்பதற்கு எனது வார்த்தைகளினால் உதவி செய்வேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.